தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மற்றும் தூத்துக்குடி நீதிமன்றங்களுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அப்பகுதியில் நிலவக்கூடிய பரபரப்பு குறித்த அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை மற்றும் தூத்துக்குடி நீதிமன்றங்களுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல்களை விடுத்திருக்கின்றனர். நீதிபதிகள் மற்றும் பணியாளர்களை வெளியேற்றிவிட்டு மோப்பனாய் உதவியோடு தற்போது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வரக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நீதிபதியின் ஓய்வறைகள், நிர்வாக கட்டிடங்கள், கழிப்பிடங்கள் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் நெல்லையிலிருந்து. வணக்கம் செல்வராஜ். தற்போது மின்னஞ்சல் வாயிலாக நெல்லை மற்றும் தூத்துக்குடி நீதிமன்றங்களுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமா சூர்யா, திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் பாளையங்கோட்டையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. இந்த நீதிமன்றத்தின் வளாகத்திற்கு மாவட்ட முதன்மை நீதிமன்றம், குற்றவியல் மற்றும் உரிமையியல் நீதிமன்றம், மகளிர் சிறப்பு நீதிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றங்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகின்றன. இந்த நீதிமன்றத்துக்குள் நீதிபதி வருவதற்கு தனியாக நுழைவாயிலும் உள்ளது. இது தவிர கோர்ட்டு மெயின் நுழைவாயில் மற்றும் வக்கீல்கள் செல்லக்கூடிய நுழைவாயில் என 3 வாயில் வழியாக உள்ளன. இந்த வாசலில் போலீசார் எப்போதுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திக் கொள்வது வழக்கம். தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் இந்த நீதிமன்றத்துக்கு வந்து செல்வதும் எப்போதும் நீதிமன்ற வளாகம் பரபரப்பாக காணப்படும். காலையில் வழக்கம் போல் நீதிமன்ற பணியை துவங்கிய நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்ற அலுவலக மின்னஞ்சல் மூலமாக தகவல் வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் மீறி நெல்லை மாநகர வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் உடனடியாக நீதிமன்றத்துக்குள் விரைந்து வந்தனர். நீதிமன்ற வளாகம் முழுவதுமே மோப்பனாய் வெடிகுண்டை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி உதவியுடன் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்து வருகிறது. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஓய்வு அறை, நிர்வாக கட்டிடம், கழிப்பிடங்கள் வசதிகள் மற்றும் வாகன நிறுத்த ஆகிய அனைத்து இடங்களிலும் இந்த போலீசார் மெட்டல் டிடெக்டர் மூலமாக தீவிரமாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பாக இயங்கக்கூடிய சூழ்நிலையாகவே தற்போது நிலவி கொண்டு வருகின்றன. ஏற்கனவே கடந்த மாதம் 22ஆம் தேதி இதுபோல் நீதிமன்றத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல திருச்செந்தூரில் உள்ள நீதிமன்றத்துக்கும் சற்று முன் வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டுள்ளன. சரியாக 12:20 மணிக்கு வெடிகுண்டு வெடிக்கும் எனவும் அந்த மிரட்டல் மின்னஞ்சலில் வந்துள்ளதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள், பணியாளர்கள் வெளியே அனுப்பப்பட்டு வெடிகுண்டு நிறுவனங்கள் தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இதே போல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் இதே போல தங்களுடைய நீதிமன்ற மிரட்டல் என்பது வந்துள்ளதாக கூறப்படுகின்றன. குறிப்பாக தர்மபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இது போன்ற வெடிகுண்டு நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளதன் காரணமாக அந்த பகுதியில் வெடிகுண்டு நிபுணர்கள் தற்போது இந்த சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சூர்யா, மர்ம நபர்களால் நெல்லை மற்றும் தூத்துக்குடி நீதிமன்றங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் மற்றும் மோப்பனாய் உதவியோடு நடைபெற்று வரக்கூடிய சோதனைகள் குறித்த தர விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.